காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி. ஹாய் தேர். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பங்குச்சந்தையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படின்னா, ஒரு மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும், ஒரு டெக்னிக்கலாக ஒரு மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன, சார்ட்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மெத்தடாலஜி இருந்தாலும் இதுக்கெல்லாம் என்ன சொல்றது, ஒரு முக்கியமான ஒரு மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்கு. அந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னு சொல்றதுன்னு பேர் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கால்ட் ஃபிபனாச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபிபனாச்சின்ன உடனே மேபி இந்த மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்களுக்குலாம் கொஞ்சம் லைட்டாக அதில் ஒரு ஹிண்ட் வரலாம். இது நம்ம ஸ்கூலில் படித்ததாச்சே இல்லை காலேஜில் படித்ததாச்சே, இது எப்படி திடீர்னு இங்கே வருதுன்ட்டு. அப்போ இந்த ஃபிபனாச்சி நம்பரை வச்சும் நம்ம ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ முதல்ல இந்த ஃபிபனாச்சின்றவர் யாருன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இவர் ஒரு இட்டாலியன் மேத்தமேட்டிஷியன். இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1100 ஆண்டுகளில் பிறகுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா இவர் பேர் லியோனார்டோ ஃபிபனாச்சி. ஸோ இவரோட பேரை தான் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டூலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எப்படி ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடில் ஒரு ஆஃப் த டூல்ஸ் ஃபிபனாச்சி டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இட்டாலியில் பிறக்கிறாரு. இவர் 1170களில் அவங்க அப்பா ஒரு கஸ்டம்ஸ் மர்ச்சன்ட். அவர் போயிட்டு பல இடத்துக்கு போயிட்டு வியாபாரம் பண்ணும்போது இவரும் கூட போவார். அப்போ கூட போகும்போது என்ன பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே அந்த காலகட்டத்தில் எல்லாருமே இந்த ரோமன் நியூமரல்ஸு நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, எக்ஸ் 10 இதெல்லாம் ரோமன் நியூமரல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் பயன்படுத்தி வர்த்தகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இவருக்கு புதுசாக ஒரு மெத்தடை பார்க்குறாரு. அதுதான் ஹிந்து அராபிக் நியூமரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹிந்து அராபிக் நியூமரல்ஸ் புதுசான ஒரு கான்செப்டை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு பயங்கர கியூரியாசிட்டி, இது என்னன்றதை தெரிஞ்சுக்கணுன்றத ஆர்வம் கொண்டு அதை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறார். அதை படித்து அவர் எங்கே வர வேண்டியதாக இருந்துச்சுன்னா, இது கன்க்ளூஷன், இது யார் கண்டுபிடிச்சா, இதோட மித்தாலஜி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது 4th century ஸ்டார்ட் ஆச்சு. இது யாரால் உருவாக்கப்பட்டுச்சுன்னா, இது நம்ம ஊர் மேத்தமெட்டிஷியன் ஆரியபட்டானாலாம் உருவாக்கப்பட்டது. இவர் கண்டுபிடிச்ச ஒரு மெத்தடில் அதுக்கப்புறம் பிரம்மகுப்தான்னு சொல்லி அவர் கொஞ்சம் நூற்றாண்டுகள் கழிச்சு அவர் கண்டுபிடிச்சது இன்னும் டெவலப் பண்ணார். இந்த டெவலப் பண்ண விஷயத்தில் இப்போ இது கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் ஆகலை. ரொம்பவே என்ன சொல்கிறது, சில பேர் மட்டுமே யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு மெத்தடாக இருந்துச்சு. இப்போ அதை இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த விஷயத்தை எடுத்து இவர் படிக்க ஆரம்பிக்கிறார். படித்து ஒரு ரிசர்ச் மாதிரி எடுத்து ஃபுல்லாக இதை படித்து முடித்த பிறகு, ஓகே இதில் ஒரு பெரிய விஷயமே இருக்குது, ஆனால் இந்த மக்கள் இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணலை இந்த மெத்தடாலஜின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த புக்கோட பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிபர் அபாக்கி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு புக்கு. யோசிச்சு பாருங்கள், 1200களில் ஒரு மேத்தமேட்டிஷியன் ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணுறாரு. இது வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஃபிபனாச்சின்ற பேரும் வெளியே வருது. அதே மாதிரி இந்த லிபர் அபாக்கி இந்த கால்குலேஷனும் வெளியே வருது. அதை ஃபேமஸ் பண்ணி விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, லியோனார்டோ ஃபிபனாச்சி தான். இப்போ முதல்ல இந்த ஃபிபனாச்சின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான். என்ன கால்குலேஷன்னா, இப்போ நம்ம 0 + 1 1ன்னு சொல்லுவோம். 1 + 1 2, 2 + 1 3. இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முந்தின நம்பரை அப்படியே கால்குலேட் பண்ணிகிட்டே போகணும். இப்போ 3 + 2 5, 5 + 3 8, 8 + 5 13. இந்த மாதிரி இப்போ இது ஒரு பாக்ஸாக எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 1 + 1 2, 2 + 1 3, 3 + 3 பாக்ஸு ப்ளஸ் 2 பாக்ஸ் சேர்ந்தால் ஒரு 5, 5 பாக்ஸ் + 3 சேரும்போது 8. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இது ஒரு ஸ்பைரலாக கொண்டு வரலாம். இதில் இன்னும் ஒரு கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுவே நீங்கள் ஹையர் நம்பரோட லோவர் நம்பரை டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு கோல்டன் ரேஷியோன்னு ஒன்று வருதுன்னு அவர் கண்டுபிடிக்கிறார். என்ன கோல்டன் ரேஷியோனா 1.618ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களே எல்லாத்துலேயுமே இந்த 1.618 எப்படி இருக்கும் எப்படின்றத காட்டுற பாருங்க. இப்போ இதில் பாருங்கள், இது ஒரு நத்தை எடுத்துக்கோங்க. இந்த நத்தையோட ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓடுக்குள்ளே கூட அது 1.618 தான் போயிருக்கு. இது ஒரு கேலக்ஸி எடுக்கிறீங்கன்னா, அந்த கேலக்ஸி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.618 இருக்குது. இதை ஒரு பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பூவோட சர்க்கிள் அது எப்படி போயிட்டு இருக்குன்னா அது 1.618 தான் போகுது. இப்போ ஒரு இலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இலைக்கும் இன்னொரு இலைக்கும் உள்ள கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.618. அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இந்த யூனிவர்ஸில் எல்லாமே அந்த ஒரு கோல்டன் ரேஷியோவில் தான் ஒர்க் ஆகுது. இப்போது இந்த சூறாவளி வருதுன்றாங்க. அந்த சூறாவளி சுற்றும் போது அது எவ்வளோ ரேஞ்சில் போகுதுன்னா அதுவும் 1.618 சுற்றுது. அப்போ இவ்வளோ விஷயங்களும் இந்த 1.618 கோல்டன் ரேஷியோவில் ஒர்க் ஆகுதுன்னும் போது இது ஒரு பெரிய பேசும் பொருளாகிடுச்சு. இப்போ ஃப்யூச்சரில் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தையில் வரவங்க நிறைய பேர் எடுத்து இது இவ்வளோ பிரபஞ்சத்தில் எல்லா விஷயத்துலையும் ஒர்க் ஆகுதுன்னா நம்ம ஏன் இதை எடுத்து பங்குச்சந்தையில் யூஸ் பண்ணி நம்மளோட டெக்னிக்கெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு
ஒரு மெத்தடை கண்டுபிடிக்கும் போது தான் ஃபிபனாச்சி சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பங்குச்சந்தையில் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மெத்தட் என்னன்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ ட்ரேடிங்னால எல்லாருமே ஒரு விஷயம், இது ரொம்பவே ஒரு கடினமான ஒரு விஷயம், இதெல்லாம் யாரும் சீக்கிரமாக கற்றுக்க முடியாது, ஒரு சாமானிய மக்களாலலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வரக்கூடிய காசு தான் பாஸில் நம்ம இது எவ்வளோ சிம்பிளாக நம்ம பண்ண முடியுன்றதை புரிய வைக்க போகிறோம். அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், லைஃப்பை ஸ்மூத்தாக லீட் பண்ணுங்கள்.